இறைவன் உங்களை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீங்கள் அவரை நம்புங்கள். ஏனென்றால் 2 விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். ஒன்று, அவரே உங்களை காப்பாற்றுவார், அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுத்தருவார். நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்ததால் கூழாங்கல் தான். நீ கூழாங்கல்லாய் இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாய் மாற்றப்படுவாய். உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல, நீ சேரும் இடத்தையும் சார்ந்ததே. எது நமதோ அது வந்தே தீரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. நமதில்லாதது எது செய்தாலும் வராது. அதை யாராலும் தரவும் முடியாது. வாழும் வரை வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவோம். மற்றவர்களின் இதயத்தில் வலிகளுடன் தொடர்ந்தால்தான் வாழ்க்கை எவ்வளவு வலிமையானது என்று உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும். வலிகளை சிரித்து கொண்டே ஏற்றுக்கொள். அது இன்னும் உன்னை வலிமை படைத்தவனாக உலகிற்கு அறிமுகப்படுத்தும். நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலோ, அல்லது உன் படிப்பிலோ, அல்லது உன் பணத்திலோ, அல்லது உன் அறிவிலோ, அல்லது உன் புகழ்ச்சியிலோ இல்லை. மற்றவர்களை நீ எப்படி மதிக்கிறாய் என்பதில்தான் உள்ளது. வாழ்க்கை இப்படியே இருந்துவிட வேண்டும் என்று சிலருக்கு, இப்படியே இருந்துவிடுமோ என்று பலருக்கு. 4 பேர் உன்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என நல்லது செய்யாதே. 4 பேர் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லது செய். குடும்பத்தை சுமக்கும் போதுதான் அதன் வழி நமக்கு தெரிகிறது. இத்தனை வருடங்கள் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் எப்படி வலித்திருக்கும் என்று. நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய விரும்பும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் திரும்ப வரும். அது இயற்கையின் நியதி. எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவு காணாதீர்கள். ஏனென்றால் கையில் இருப்பவையே இங்கு நிரந்தரம் இல்லை. யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாத 2 விஷயங்கள். ஒன்று பாசம், மற்றொன்று பணம். 2ம் நம்மை அசிங்கப்படுத்தும். ஆசையும் பசியும் பணமும் இல்லாவிட்டால் மனிதன் மனிதனாகவே இருந்திருப்பான். மீண்டும் ஒரு முறை முகம் பார்த்து பேச வேண்டியிருக்கு என்ற ஒரு காரணத்திற்காகவே நம்முடைய பல கோபங்கள் புதைந்து போய்விடுகிறது. உங்கள் பேச்சுக்கு மதிப்பில்லாத இடங்களில் மௌனமாக இருங்கள். காலப்போக்கில் மௌனம் உங்களுக்கான மதிப்பை தரும். பொய்க்கு வரவேற்பு அதிகம்தான், ஆனால் உண்மைக்கு வலிமை அதிகம். வாழ்க்கையில் தவறுகளை கண்டு பயப்படாதீர்கள். ஏனென்றால் தவறுகளில் இருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும். சிக்கலிலும் சரி, சிக்னலிலும் சரி, சிறிது நேரம் பொறுமையாக காத்திருந்தால் போதும். வழி தானாக கிடைத்துவிடும். அளவோடு இருந்திருக்கலாமோ என்பது அடிபட்டு மிதிப்பட்டு அவமானப்பட்ட பின் தான் புரிகின்றது. சில நேரங்களில் தவறான புரிதலும் முன் கோபமும் சரியான நபரை இழக்க செய்துவிடும். சொல்லும் விஷயத்தை விட சொல்லும் விதம்தான் அதிகம் கவனிக்கப்படுகிறது. சேமிப்பு இல்லையெனில் உழைப்பும் வீண்தான். ஒரு விஷயம் உங்களுக்கு கடினமாக இருந்தால் அதை யாராலும் சாதிக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்து விடாதீர்கள். கொடுப்பவர்களுக்கு தெரியாது கேட்பது கடவுள் என்று, கேட்பவர்களுக்கு தெரியும் கொடுப்பது கடவுள் என்று. பணத்தை யாருக்கு வேண்டுமானாலும் செலவழித்து கொள்ளுங்கள். நேரத்தை தகுதியானவர்களுக்காக மட்டும் செலவழியுங்கள். வெற்றி என்பது பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல, நிம்மதியை தொலைக்காமல் இருப்பதும் தான். உடன் பிறந்தவர்களின் உண்மையான பாசமும் அன்பும் சொத்துக்கள் பிரிக்கும்போது தெரிய வரும். நாளை நீ யார் என்பதை இன்று நீ செய்யும் செயல்தான் தீர்மானிக்கின்றது. கடந்து போ, முடிஞ்சா கண்டுக்காம போ. ஆனா உடஞ்சி மட்டும் போகாத யாருக்காகவும். சந்தோஷமானாலும் துக்கமானாலும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் உணர்வுகள் எல்லோராலும் மதிக்கப்படுவதில்லை. நம்மளை வெறுத்தவங்க முன்னாடி ஏண்டா இவனை வெறுத்தோம் என்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டணும். ஏக்கர் ஏக்கராக இடம் வாங்குபவனை பார்த்து சிரித்தது சுடுகாடு. உன்னையே வாங்கப் போவது நான் தான் என்று. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்மோட வளர்ச்சி பிடிக்காது.
சொந்தக்காரனுக்கு நாம் வாழறதே பிடிக்காது. எந்த சூழ்நிலையிலும் எதிர்கொள்வதை கட்டாயம் கற்று வைத்திருங்கள். காரணம், ஏறவிட்டு ஏணி எடுக்கும் கூட்டம் நம்மை சுற்றி எப்போதும் இருப்பார்கள். நான் எடுக்கும் முடிவு சரியா என்று எனக்கு தெரியாது, ஆனால் எடுத்த முடிவை சரியாக்குவேன். உனக்கு சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் நேரம் இல்லை என்றால் நீ உன் வாழ்வில் முன்னேறி கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம். உலகிற்கு நீ அரசனாக இருக்க வேண்டுமானால் முதலில் உன் மனதுக்கு நீ சேவகனாக இருக்க வேண்டும். யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள். இல்லை என்றால் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள். அதிகமாக ஆசைப்படுவதும் அதிகமாக கோபப்படுவதுமே இருப்பதை இழப்பதற்கு காரணமாக இருக்கும். எதிர்பார்ப்பு இருக்கும் இடத்தில் அன்பு ஒருபோதும் நிலைப்பது இல்லை. அன்பு இருக்கும் இடத்தில் எதிர்பார்ப்புக்கு வேலை இல்லை. வெற்றி பெறும் வரை குதிரை வேகத்தில் ஓடு. வெற்றி வந்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு. அப்பொழுது தான் வெற்றி உன்னிடம் நிலைத்திருக்கும். பெரியதாக யோசி, சிறியதாக தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்துவிட மாட்டோம். ஒரு நாள் கண்டிப்பாக உயர்வோம். அதிகமான அன்பை விட சரியான புரிதல்தான் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும். கூட்டத்தில் நிற்பது எளிதானது, ஆனால் தனியாக நிற்பதற்கு தைரியம் வேண்டும். மனிதர்களாகிய நமது மிகப்பெரிய திறமை இந்த உலகை மாற்றுவது அல்ல, மாறாக நம்மை நாமே மாற்றிக்கொள்வது. ஒவ்வொரு வீடும் ஒரு பல்கலைக்கழகம், மேலும் ஒவ்வொரு பெற்றோரும் ஆசிரியர்கள். மனித நேயத்தின் மீதான நம்பிக்கையை இழக்காதீர்கள். மனித நேயம் என்பது ஒரு கடல். கடலில் சில துளிகள் அழுக்காக இருப்பதால் கடல் அழுக்காவது இல்லை. உங்களை நீங்களே கண்டுபிடிப்பதற்கான சிறந்த வழி மற்றவர்களுக்கான சேவையில் உங்களை நீங்களே இழப்பதுதான். எப்படி சிந்திக்க வேண்டும் என்று தெரிந்தவர்களுக்கு ஆசிரியர் தேவையில்லை. நாளைக்காக சிந்தியுங்கள், ஆனால் இன்றைக்காக செயல்படுங்கள். ஒன்றில் கவனம் செலுத்துங்கள், அதனை கடைசி வரை முயற்சி செய்து கொண்டே இருங்கள். வெற்றி நிச்சயம் வரும். ஆபத்துக்களை எதிர்கொள்ளாமல் உயர்ந்த லட்சியங்களை ஒருபோதும் அடைய முடியாது. உங்கள் வார்த்தைகளை உயர்த்துங்கள், குரலை அல்ல. மழைதான் பூக்களை வளர்க்கிறது, இடி அல்ல.